ட்ரீட்டி ஆஃப் டார்டு 1920 அக்டோபர் 14 அன்று பின்லாந்துக்கும் சோவியத் ரஷ்யாவுக்கும் இடையில் எஸ்டோனியாவின் டார்டு நகரில் டார்டு உடன்படிக்கை கையெழுத்தானது. இது பின்லாந்தின் சுதந்திரத்தையும் சோவியத் ரஷ்யாவின் நிலைத்தன்மையையும் ஒரே நேரத்தில் உறுதிப்படுத்தியது. பின்லாந்து 1809 ஆண்டு முதல் ரஷ்ய பேரரசின் கீழ் இருந்தது. 1917 ஆண்டு போல்ஷெவிக் புரட்சியால் ரஷ்யாவில் மன்னராட்சி முடிவுக்கு வந்தது. அதனை ஒரு வாய்ப்பாக கொண்டு 1917 ஆண்டு டிசம்பரில் பின்லாந்து சுதந்திர நாடானதாக அறிவித்தது. இதனைத் தொடர்ந்து பின்லாந்தில் உள்நாட்டுப் போர் வெடித்தது. இந்த போர் சோசியலிசத்தை ஆதரிக்கும் செம்படையினருக்கும் பாரம்பரிய அரசை ஆதரிக்கும் வெள்ளை படையினருக்கும் இடையே நடைபெற்றது. ரஷ்யாவின் புதிய பால்ஷெவிக் அரசு செம்படையினருக்கு ஆதரவளித்தது. ஆனால் ஜெர்மனியின் உதவியுடன் வெள்ளைப்படைகள் வெற்றி பெற்றன. இதனால் பின்லாந்து முழுமையான சுதந்திரத்தை பெற்றாலும் ரஷ்யாவுடனான உறவுகள் மிகுந்த பதட்டமாகவே தொடர்ந்தன. 1918 முதல் 1920 வரையிலான காலகட்டத்தில் ரஷ்யாவும் உள்நாட்டுப் போரில் சிக்கியிருந்தது. அந்த நேரத்தில் இன, மொழி மற்றும் வரலாற்று அடிப்படையில் தங்களுக்கு நெருக்கம் கொண்ட பகுதிகளான கிழக்கு கரேலியா மற்றும் பெட்சாமோ பகுதிகளை கைப்பற்ற பின்லாந்து முயன்றது. ரஷ்யாவிற்கு நாட்டின் ஒருமைப்பாட்டை காக்க வேண்டிய கடினமான சூழலும் புதிய அரசுக்கு சர்வதேச அங்கீகாரம் பெற வேண்டிய அவசியமும் இருந்தது. உள்நாட்டு போர்கள் மற்றும் மேற்குலகின் தலையீடுகளால் தனிமைப்படுத்தப்பட்டிருந்த சோவியத் ரஷ்யாவுக்கு மேற்கத்திய நாடுகளுடன் ராஜதந்திர உறவுகளை நிறுவுவதும் அதன் நிலைத்தன்மையை உறுதிப்படுத்துவதும் அவசியமாக இருந்தது. லெனின் தலைமையிலான சோவியத் அரசாங்கம் தேசங்களின் சுய நிர்ணய உரிமைக்குத்தான் ஆதரவளிப்பதாக நிரூபிக்க விரும்பியது. பின்லாந்தின் சுதந்திரத்தை அங்கீகரிப்பது இந்த கொள்கையை உறுதிப்படுத்த உதவும் என நம்பியது. ஒரு புதிய சுதந்திர நாடான பின்லாந்துடன் சமாதான ஒப்பந்தம் செய்வது சோவியத் அரசை சர்வதேச அளவில் அங்கீகரிப்பதற்கான முதல் படியாக அமையும் என கருதப்பட்டது. இதனால் பின்லாந்துடன் அமைதி வழியில் எல்லையை நிர்ணயிக்க வேண்டியது ரஷ்யாவுக்கு அவசியமானது. இதையடுத்து இரு நாடுகளும் கிட்டத்தட்ட 5 மாத காலம் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டன. இறுதியில் 1920 அக்டோபர் 14 அன்று டார்டு உடன்படிக்கை கையெழுத்தானது. இதன்படி பின்லாந்தின் சுதந்திரம் அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டது. ரஷ்யா மற்றும் பின்லாந்து இடையிலான நிலையான எல்லை நிர்ணயிக்கப்பட்டது. பெட்சாமோ பகுதி பின்லாந்திடம் ஒப்படைக்கப்பட்டது. இது பின்லாந்துக்கான கடல் வழியை கொடுத்தது. அதே சமயம் பின்லாந்து கிழக்கு கரேலியா மீதான உரிமை கோரலை கைவிட்டது. இரு நாடுகளும் அரசியல் தலையீடுகள் மற்றும் ஆயுத தாக்குதல்களை தவிர்க்க ஒப்பந்தமிட்டன. பின்லாந்து தனது புதிய அரசியல் அமைப்பை வலுப்படுத்திக் கொண்டது. ரஷ்யா தனது உள்நாட்டுப் போரில் வெற்றி பெற்று சோவியத் ஒன்றியமாக மாறியது. எனினும் சோவியத் யூனியன் 1930களின் இறுதியில் பின்லாந்தின் வடக்கு பகுதிகளை மீண்டும் கைப்பற்ற விரும்பியது. இதுவே பின்னர் வின்டர் வார் எனப்படும் சோவியத் பின்லாந்து போருக்கான முன்னோடியாக அமைந்தது. டார்டு உடன்படிக்கை ரஷ்ய உள்நாட்டுப் போர் காலத்தில் சோவியத் அரசாங்கம் கையெழுத்திட்ட முதல் சர்வதேச ஒப்பந்தங்களில் ஒன்றாகவும் பின்லாந்தின் சட்ட ரீதியான சுதந்திரத்தை சர்வதேச அளவில் உறுதிப்படுத்திய முக்கிய ஆவணமாகவும் வரலாற்றில் இடம்பெற்றது.